அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம். புதுயுகம் நேர்கள் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நம்ம நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் வாஸ்து, எண் கணிதம், ஜோதிடம், ஃபெங்ஷுய்னு பல விஷயங்களை பற்றிய தெளிவான விளக்கங்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நாம வாஸ்து குறித்த நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். அதனை நமக்கு சொல்வதற்காக இங்க வருகை தந்திருக்காரு வாஸ்து நிபுணர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-4596-9595. மீண்டும் ஒருமுறை 0444-4596-9595. வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன். குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் நம்முடைய நேயர்களுக்கும். சார், நம்ம நிகழ்ச்சியில ரொம்பவே சிறப்பான முறையில துவங்குவோம். இதற்கான காரணம் ஒரு சிறப்பான ஆன்மீக தகவல் நீங்க எப்பவுமே எங்களுக்காக சொல்வீங்க. இன்னைக்கு எங்களுக்காக என்ன ஆன்மீக தகவல் சொல்ல போறீங்க? அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உண்டு. நம்முடைய முன்னோர்கள் சொன்னது, நம்முடைய சித்தர்கள் இதை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. இது என்ன அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உண்டு அப்படின்னு சொன்னால், நம்ம இதை உலகத்தில் வேறு எங்கேயும் போய் தேட வேணாம். உலகத்தில் இருக்கிற அந்த பஞ்சபூதங்கள் தத்துவமும் நம்ம உடலில் இருக்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுட்டாலே போதும். அப்போது என்ன மண்ணுனா சதையாக இருக்கு, பஞ்சபூதத்தில் 5 விஷயங்கள் இருக்குது. இப்போ நீர்ன்றது நம்ம உடம்புல ரத்தம் நீராகவும், அப்புறம் நெருப்புன்றது பசியாகவும், ஆகாயம்ன்றது சிரசாகவும், காற்றுன்றது மூச்சாகவும் இருக்குது. எல்லாருக்கும் தெரியும். இதில் என்ன குறிப்பாக ஒரு விஷயம்னா, இப்போ நம்ம மூச்சு விடுறோம். அது நம்ம தூங்கினாலும் தூங்காட்டிலும், வேலை செஞ்சாட்டிலும் அது பாட்டு அது வேலையை செஞ்சுட்டே இருக்கும். காற்று அது மறந்தாதான் பிரச்சனை நமக்கு. அதே போல் பசி இருக்குது. நம்ம நிறைய வேலை செஞ்சுட்டே இருக்கோம், ரொம்ப பிஸியாக இருக்கும். இருந்தாலும் பசி ஆட்டோமேட்டிக்காக எடுக்குது, நம்ம சாப்பிட்றோம். அதே போல் நம்ம சாப்பிட்ற பொருள் நீராக ஆகி ரத்தமாக ஆகி நம்ம உடலுக்கு சத்தாக இருக்குது. இதுவும் ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. மூச்சு காற்று எப்படியோ, இப்போ நம்ம மண்ணை பார்த்திங்கன்னா, மண்ணுன்ற தத்துவம் நம்முடைய உடல் வலுப்பெற்று அது நம்ம முதுமையை நோக்கி நம்ம கொண்டு போயிட்டே இருக்குது. இது எதுவுமே நம்ம கண்ட்ரோல் இல்லை. நம்ம சாப்பிட்ற பொருளை கம்மி பண்ணுறோம், ஜாஸ்தி பண்ணுறோம். இன்புட்டை என்ன கண்ட்ரோல் பண்ணாலும், என்ன உடற்பயிற்சி செய்தாலும் அவுட்புட் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. அப்போ இந்த உடல்ன்றது நம்மளோட உடல் இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல அப்போது என்ன ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும்னா, இந்த 4 விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல் இல்லை. 5வது விஷயம் சிந்தனை. சிந்தனைன்றது நம்ம முழுக்க நம்ம ஒரு மனிதனோட கண்ட்ரோலில் இருக்குது. அப்போது ஒரு ஒசாமா பின் லேடன் இருந்தார். அவர் மிகப்பெரிய கோடீஸ்வர குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவரோட சிந்தனை சரியில்லாதனால அவர் தீவிரவாதியாகி நிறைய பேர் இறக்க காரணமாகி அவரும் இறந்து போனார். ரமணர் பார்த்தீங்கன்னா, ஒன்றுக்குமே உதவாத ஒரு குடும்பத்தில் பிறந்திருந்தா கூட அவரோட சிந்தனை மிகப்பெரிய லெவலில் இருந்தது. அவர் மிகப்பெரிய, உண்மையிலே சமகாலத்தில் வாழ்ந்ததில் மிகப்பெரிய சித் புருஷன்றது நம்ம ரமணரை தான் சொல்ல முடியும். அப்போது சிந்தனைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த சிந்தனை எப்படி சரியாக இருக்க முடியும்னா, நம் நிகழ்காலத்தில் இருந்தால் மட்டுமே சிந்தனை சரியாக இருக்க முடியும். காரணம் கடந்த காலத்தை நம்ம யோசித்தால் நமக்கு வருத்தங்களும் வெறுப்புகள் தான் இருக்கும். எதிர்காலத்தை நம்ம யோசித்தா பயம்தான் ஏற்படும். அந்த பயத்துக்கும் வருத்தத்துக்கும் வெறுப்புக்கும் உள்ள இடைப்பட்ட காலமே நிகழ்காலம். நிகழ்காலத்தை நம்ம இப்போ இருக்கிற மாதிரி நம்ம அதில் வாழ்கிற மாதிரி நினைத்து வாழ்ந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையை ருசிக்கும் சுவைக்க முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ரொம்ப சிம்பிள், எதிர்பார்ப்பு இல்லாமல் பழகணும். இப்போ சந்திக்கிற ஒவ்வொரு மனிதரையுமே ஃப்ரெஷ்ஷாக தினம் புதிதாக சந்திக்கிற மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணோம். சண்டை இல்லாமல் இருக்க முடியும். இந்த 2 விஷயங்கள் இருந்ததுன்னா அப்போ நம்ம வாழ்க்கை இனிக்கும். இதை தான் நம்ம அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சித் புருஷர்கள் எல்லாருமே பாடியிருக்காங்க. அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கை இனிக்கும் அப்படின்னு சொன்னா நிகழ்காலத்தில் வாழணுன்றதான் அதோட உண்மையான அர்த்தம். மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை ரொம்பவே எளிமையான விளக்கத்தோட சொன்னீங்க சார். இன்றைய முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேர் சொல்லுங்க சார். வணக்கம், வாழ்க வளமுடன் சார். ராஜேஸ்வரன் சார். எங்கிருந்து பேசுறீங்க? திருச்சியில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க ராஜேஸ்வரன். சார், நான் தெற்கு பார்த்த வாசப்படியில வீடு கட்டியிருக்கேன். சரிங்க சார். எனக்கு ஒரு 5-6 வருஷமா கடன் பிரச்சனை ரொம்ப இருக்கேன். உங்களுக்கு வடக்கை விட தெற்குல இடம் அதிகமா இருக்கா? தெற்குல எதுவும் போரு சம்ப் எதுவும் போட்டிருக்கீங்களா? தெற்குல எல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். தெற்கெல்லாம் மேடா தான் இருக்கு. இல்ல, நான் கேட்ட கேள்வி, வடக்கை விட தெற்குல இடம் அதிகமா இருக்கா? இல்ல சார், இடம் கிடையாது சார். ஒண்ணு. சரிங்க சார். தென்மேற்குல என்ன இருக்கு சார் உங்க வீட்டுல? பூஜை ரூம் எதுவும் இருக்கா? தென்மேற்குல நடுப்பகுதியில பூஜை ரூம்.
அது தவறு இல்லை சார். அப்போ இது உங்களோட வீடு சரியா இருக்கா சார்? அப்ப படிக்கட்டு ஏதாவது தவறா போட்டிருக்கீங்களா? என்ன சார்? படிக்கட்டு எங்க இருக்கு? படிக்கட்டு வந்து கிழக்கு சைடுல இருக்கு. எங்க சார் எங்க இருக்கு? கிழக்கு சைடுல இருக்கு, வீட்டுக்கு கிழக்கு சைடு. அது தவறு தானே சார்? உங்களுக்கு ஆக்சுவலா இது படிக்கட்டால பிரச்சனை வராது சார். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வந்து தெற்கு ப்ராப்ளம் இருந்து, வடக்கை விட தெற்கு இடம் அதிகம், தெற்குல ஏதோ ப்ராப்ளம் இருந்தால்தான் நீங்க சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை வரும் சார். ஏன்னா 6 வருடன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றீங்க. அப்போ நீங்க அந்த தெற்கு பக்கத்தை கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணிட்டாதான் பெட்டரா இருக்க முடியும் சார். நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் ராஜேஸ்வரன். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நான் ஜீவரேகா பேசுறேங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க லேகா? ரேகா ரெட்டில்ஸ்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, சார்ட்ட பேசுங்க. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ரெட்டில்ஸ்ல எடப்பாளையத்துல இருக்குங்க. சொல்லுங்கம்மா. சொந்தமா வீடு இருக்குங்க. சரிங்க. தான் இருக்கு. ஆனா பெரும்பாலும் அந்த வீட்டுல இருக்கவே முடியல. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. யாருக்கும் பிரச்சனை வருது? பொதுவா மாமியார் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி. உங்களுக்கும் மாமியாருக்கும் ஹஸ்பண்டுக்கும் சண்டை வருதா? ஆமாங்க. அப்போ வந்து நம்ம என்ன பார்க்கலாம், நம்ம வீட்டுல வடமேற்கு பார்க்கணுமா கிழக்கு பார்க்கணுமா? வடமேற்குல என்ன இருக்கு உங்க வீட்டுல? நார்த் வெஸ்ட் கார்னர்ல வீடு வந்து கிழக்க பார்த்த மாதிரி. இல்ல அதெல்லாம் விட்டுருங்கம்மா. உங்க வீடு நார்த் வெஸ்ட் கார்னர்ல என்ன இருக்கு? நார்த் வெஸ்ட் லெஃப்ட் சைடுல வந்து பாத்ரூம் இருக்குங்க. அதெல்லாம் இல்லம்மா, நீங்க சரியா புரிஞ்சுக்கலாமா. நார்த் வெஸ்ட் கார்னர் வந்து அது வந்து இழுவை எக்ஸ்டென்ஷன் இருந்தாதான் இந்த ப்ராப்ளம் வருமா. கிழக்கு வந்து ஜன்னல் வந்து திறந்து வைக்கலாம் இந்த ப்ராப்ளம் வரும். அது வந்து 2 ப்ராப்ளம். என்னம்மா? ஜன்னல் திறந்து வைக்கணும்ன்றீங்களா? ஜன்னல் எதுக்காக பின்ன? கிழக்கு ஜன்னல் திறந்து இருக்குங்க. இல்லம்மா, ஜன்னல் வந்து திறந்து வைக்கதான் ஜன்னல், சரிங்களா? கிழக்கு ஜன்னல் எப்பவுமே 24 மணி நேரமும் திறந்து வைக்கணும். இரவு வந்து கொசு வருதுன்னு பூட்டினா கூட அது தவறுதாம்மா. சோ அந்த ரெண்டு ப்ராப்ளத்தையும் ரெக்டிஃபை பண்ணீங்க. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் ரேகா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, நான் என்னோட நேம் ஜெயா. அவங்க பேர் என்னமா? என்னோட நேம் ஜெயா. ஜெயா எங்க இருந்து கால் பண்றீங்க? சென்னை மணலி புதுநகர்ல இருந்து கால் பண்றேன் மேம். சொல்லுங்க ஜெயாமா, சார்ட்ட பேசுங்க. ஜெயா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. தேங்க்யூ சார். சார் ஆக்சுவலா நாங்க வந்து சொந்த வீட்டுல தான் இருக்கோம். இருந்தாலும் பாப்பா படிப்புக்காக ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு இருந்து டெய்லி போயிட்டு வரதா இருக்கு. அதனால வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணலாமா வேணாமா? தப்போல் எதுக்கு எங்களோட வீட்டுக்கார ஜாதகப்படி. ஜெயா, அதாவது வந்து இது ஒரு மிகப்பெரிய தவறான விஷயம். அதாவது நல்ல வீடு நீங்க இருக்கீங்கன்னா அதை நீங்க ஷிஃப்ட் பண்ணக்கூடாதுமா. இப்ப நீங்க வந்து ஸ்கூல் பக்கத்துல போகணும்னா அப்போ நீங்க எதிர்பார்க்கிற வந்து உங்களோட சொந்த வீடு வந்து நீங்க எப்படி வேணா மாற்றி அமைச்சுக்கலாம் வாஸ்துபடிமா. இப்போ நீங்க போற வாடகை வீடு வந்து நீங்க எதிர்பார்க்கிற வாஸ்துபடி இருக்காது. அப்ப குழந்தையோட படிப்புக்கு அங்க போனீங்கன்னா குழந்தையோட படிப்பு வந்து டிஸ்டர்ப் ஆகலாம், இல்ல கணவரோட ஹெல்த் உங்க ஹெல்த் டிஸ்டர்ப் ஆகலாம். நான் நெகட்டிவா சொல்ல நினைக்காதீங்கம்மா. இதுதான் வந்து ஆக்சுவலா வந்து இதான் நடக்கக்கூடிய விஷயங்கள். நீங்க ஸ்கூல் பக்கத்துல இல்லன்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா. சோ நீங்க இருக்கிற வீட்லயே இருங்க. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் ஜெயா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க. பெயர் சொல்லுங்க. திருமாலினி. திருமாலினி எங்க இருந்து கால் பண்றீங்க? தர்மபுரியில இருந்து கால் பண்றோம். சொல்லுங்கம்மா, சார்ட்ட பேசுங்க. மாலினி வணக்கம், வாழ்க வளமுடன். தர்மபுரியில எங்க இருந்து பேசுறீங்கம்மா? தர்மபுரியில மதிகம் காலேஜ் சைடுல ராஜாபேட்டையில பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி கேளுங்கம்மா. எங்க வீட்டுல எழுதி வந்து வந்தவதனே இருங்க. என்னம்மா? இல்ல புரியலம்மா, எனக்கு திருப்பி சொல்லுங்க. வீட்டுல ரொம்ப வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்குமா? சண்டையும் வருது, பண கஷ்டமும். இல்லம்மா, உங்களுக்கு சொந்த வீடா வாடகை வீடா? சொந்த வீடுதாங்க. உங்க தென்மேற்கும் வடகிழக்கும் தான் ப்ராப்ளம்மா. தென்மேற்குல என்ன இருக்கு, வடகிழக்குல என்னமா இருக்கு அம்மா? இல்ல புரியலம்மா. தென்மேற்கும் வடகிழக்கும், தென்மேற்குல என்ன இருக்கு? தென்மேற்குல ஏதாவது கிணறு போர் எதுவும் இருக்காமா? கிணத்து வீடுதாங்க. தென்மேற்கெல்லாம் இல்ல. இல்ல தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. நீங்க நான் கேக்குற விஷயத்த நீங்க புரிஞ்சு. உங்க வீடு கிழக்கு பார்த்த வீடா இருக்கலாம். உங்க வீட்டுல தென்மேற்குல என்ன இருக்கு, வடகிழக்குல என்ன இருக்குன்னு நான் கேக்குறேன். உங்க வீட்டுல தென்மேற்குல என்ன இருக்கு? அவங்க சரியா புரியல. அவங்களுக்கான சொல்யூஷன் என்ன பண்ணலாம்? தென்மேற்கு வடகிழக்கு தான் ப்ராப்ளம். தென்மேற்குல வந்து இருக்கக்கூடாத விஷயங்களை நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டாலே அவங்க வந்து கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகே சார். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம்மா, பேர் சொல்லுங்க. அம்சராணி தேனிங்க. சொல்லுங்கம்மா, சார் பேசுங்க. இண்டஸ்ட்ரி இருக்குதுங்க, அதுக்கு பக்கத்துல வீடு போடணும். அதுக்கு எந்த சைடு போடலாம் அப்படின்னு. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். அம்சராணி, உங்க இண்டஸ்ட்ரி இருக்கிற இடத்துக்குள்ளேயே நீங்க வீடு போடணும்னு பாக்குறீங்க?
ஆமாங்க. அது மிகப்பெரிய தவறான விஷயம். அது மாதிரி பண்ணாதீங்கம்மா. எப்பவுமே தொழிலும் வீடும் தனித்தனியா இருக்கட்டும். ஏன்னா நீங்க வந்து இண்டஸ்ட்ரி சப்போஸ் தென்மேற்குல போட்டீங்கன்னா நீங்க வந்து ஒன்னு தென்கிழக்குல இல்ல வடமேற்குல தான் வீடு போடணுமா. அது சரியான வழிமுறையா இருக்காது. கண்டிப்பாக இந்த தவறை செய்யாதீங்க. உங்க வீடை வந்து தனியாக ஒரு இடம் வாங்கி அதில் அமைச்சுக்குங்க. அதுதான் நல்ல விஷயமும் கூட. நல்ல வாழ்க்கை அப்பதான் வாழ முடியுமா. அதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் அம்சராணி. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். இன்னைக்கு வந்து குடியரசு தினம் இல்லையா? நம்ம தேசத்தின் வளர்ச்சி எதிர்காலம் ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? எப்படி இருக்குன்றது வந்து ஒரு ஜோதிடோட கணிப்பு முறையா இருக்கும். பட் நான் வந்து நல்லா இருக்குன்றதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். காரணம், நான் ஆண்டாள் சொக்கலிங்கம் நான் 1000 படிப்பு படித்திருந்தாலும் ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு மிக சாதாரண வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அதுக்கு ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கும் கீழே தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்புறம் 2003 எனக்கு ஒரு வாஸ்துபடி ஒரு வீடு கிடைக்குது. நான் வந்து 2015 ஒரு நல்ல பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு 60 பேரை வந்து த்ரூ அவுட் தமிழ்நாடு அண்ட் பெங்களூர் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அந்த 60 பேர் இப்போ நான் ஏற்கனவே எனக்கு 14000 கிளைண்ட் இருக்காங்கன்னா அதில் ஒரு 8000 பேர் 9000 பேர் ரொம்ப நல்லா இருக்காங்க, நல்லா இருப்பாங்க, இருந்துட்டே இருக்காங்க. என்னுடைய டீம்ல இருக்க மற்ற 60 பேர் இன்னும் அவங்க ஒரு 50000 பேருக்கு வாஸ்து பார்க்குறாங்கன்னா இது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிற விஷயம். அப்போ வாஸ்துபடி உள்ள வீடுன்றது வந்து வெற்றியை வந்து எளிதாக்கும். அப்போ நம்ம நாட்டுக்கு வந்து மலை வடக்கில் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கறத விட்டுட்டு நம்ம வீட்டை சீர் செய்தால் நம்ம நாடு நன்றாக இருக்கும். இப்போ நான் இன்னைக்கு வந்து சைக்கிள் கூட கிடையாது, இன்னைக்கு வந்து நிறைய கார்கள் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன ரூலோ அதே தான் அப்ளிகபிள் ஃபார் அதர்ஸ் ஆல்சோ. அப்போ நம்ம வாகனங்கள் வாங்குறோம், நிறைய செலவு பண்றோம் அப்படின்னு சொன்னா நாட்டோட எக்கனாமி ரொம்ப டெவலப் ஆகும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வாஸ்து நாட்டுக்கு பார்க்காம தனி மனிதனோட ஒவ்வொருத்தரும் வீடை வந்து வாஸ்துபடி அமைச்சுக்கிட்டாங்கன்னா த பெஸ்ட் லைஃப் வந்து நம்மளால லீட் பண்ண முடியும். அது வந்து நம்ம நாட்டுக்கும் ரொம்ப நல்ல விஷயத்தை கொடுக்கும்ன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க சார். நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? பெயர் சொல்லுங்க. இந்திராணிமா, சொல்லுங்க சார் பேசுங்க. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. அம்மா சொல்லுங்கம்மா. சார் ரொம்ப மாதிரி டென்ஷனாவே இருக்காங்க. யாருமா, உங்க கணவராமா? ஆமாங்க சார். சரிம்மா. கொஞ்சம் பிரச்சனைகள் வேற இருக்கு. உங்களுக்கு சொந்த வீடா வாடகை வீடாமா? சொந்த வீடு சார். அம்மா இப்போ உங்களோட வந்து வடகிழக்கும் வடமேற்கும் தான் ப்ராப்ளம்மா. ஒரு சின்ன விஷயம் புரிஞ்சுக்கங்கம்மா. அதாவது நின்று போன கடிகாரம் கூட ஒரு நாளைக்கு 2 முறை சரியான நேரத்தை காட்டுகிறதுமா. லைஃப்ல வந்து கடிகாரம் ஓடலன்னு சொல்லிட்டு போலாம், கடிகாரம் 2 முறை சரியான நேரத்தை வந்து நின்று போனா கூட காமிக்குதுன்னு சொல்லலாம். இது பாசிட்டிவ் அப்ரோச்மா. உங்க கணவர் பாசிட்டிவா மாறணும்னா சமயபுரம் மாரியம்மனை பிடிச்சுங்க, உங்க வீட்டுல இருக்க 2 தவறையும் திருத்துங்க, நல்ல வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியும். அதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். One minute தான் பிரேக் சார். எஸ் சார். இடைவேளைக்கு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம். வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்முடைய பகிர்ந்துட்டு இருக்காரு வாஸ்து நிபுணர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-4596-9595. சார், இது வந்து வாஸ்து டிப்ஸிற்கான நேரம். எல்லாருமே ரொம்ப அவளை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு எங்களுக்கான வாஸ்து டிப், வாஸ்து தகவலா என்ன சொல்ல போறீங்க? இப்ப தாவரங்கள் எல்லாத்துக்குமே உயிர் இருக்கு, உணர்வும் உண்டு. உணர்வுனா எப்படின்னா, இப்போ தண்ணி இல்லைன்னா அந்த வேர் வந்து தண்ணியை நோக்கி போகுது, அது கருகுது, மறுபடியும் பூக்குது, காய்க்குது. ஆனால் அது உணர்ச்சிகள் இல்லை. அதுக்கு நம்ம கட் பண்ணால் அது ஒன்றும் கத்துறது இல்லை. ஆனால் விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் பார்த்தீங்கன்னா உயிர் இருக்கு, உணர்வு இருக்கு, உணர்ச்சியும் இருக்கு. அப்போ விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. காரணம், விலங்குகள் வந்து பசி எடுத்த பிறகுதான் இறையை தேடி போகிறது. மனிதன் பசி எடுக்கும், அதனால வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடியே இறையை தேடி வச்சிருக்கிறான்றதான் விஷயம்.
அப்ப இந்த இடத்துல என்ன ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ்னா சிந்தனைன்ற ஒரு விஷயம் தான் டிஃபரன்ஸ். மனிதனையும் மிருகத்தையும் வந்து டிஃபரன்ஷியேட் பண்றது. அந்த சிந்தனைன்றது வந்து நம்ம ஞாபகம் மறதின்னு ரெண்டா வச்சுக்கலாம். விலங்குகளுக்கு மறந்து போறதுனால தான் இறை பசிச்ச அப்புறம் இறை தேடுது. நமக்கு ஞாபகம் இருக்கிறதுனால தான் வந்து பசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இறையை தேடி வச்சுக்கிறோம். அப்போ இந்த சிந்தனை வந்து செம்மையானால்தான் நம்மளோட வாழ்க்கையில வந்து வாழ்க்கை மேம்படும், வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நம்ம பிரயாணப்பட முடியும். அப்ப சிந்தனை மேம்படணும்னா ஒரு வீட்டோட வடகிழக்கு மூலை வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான மூலை, மிக முக்கியமான மூலை, ரொம்ப பவர்ஃபுல்லான மூலை. அந்த மூலையில எல்லாரும் 99% வாஸ்து கன்சல்டன்ட் சொல்லக்கூடிய பூஜ்ஜரும் வரவே கூடாது. பூஜ்ஜரும் என்றாலே வந்து அதுல வந்து அக்னி வந்துரும், நெருப்பு வந்துரும். நெருப்பு வந்து ஈசானிய மூலையில வரக்கூடாது. அப்போ நம்பர் 1 வந்து யாராவது வடகிழக்குல பூஜ்ஜரும் வச்சிருந்தா தயவு செய்து எடுத்துருங்க. நான் அது வந்து படிக்க குழந்தைகள் நம்ம வந்து தூங்குறதுக்கு இடம் இருக்கு, சாப்பிட இடம் இருக்கு, குளிக்க இடம் இருக்கு. ஆனால் பிள்ளைகள் படிக்க ஒரு இடம் இல்லை அப்படின்னா அது சரியான வீட்டோட அமைப்பாகாது. அப்ப வடகிழக்கு மூலை நன்றாக குழந்தைகள் படிக்க உதவும். நான் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு ஏதாவது வந்து தீர்மானம் எடுக்கணும், முடிவு எடுக்கணும்னா அந்த வடகிழக்கு மூலையில வைத்து எடுத்தால் நன்றாக இருக்கும். உங்கள் சிந்தனை செம்மைப்படணும், சிந்தனை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நம்ம அடுத்த கட்டம் போக முடியும் நீங்க நம்புனீங்கன்னா அந்த வடகிழக்கு ரூம்ல இருக்கக்கூடிய கிழக்கு வடக்கு ஜன்னல் எப்பொழுதுமே திறந்திருக்கணும். அதை மூடாமல் வைத்திருந்தால் மிக மிக நல்லது. நல்ல வாழ்க்கை அதன் மூலம் நீங்க வந்து வாழ முடியும் என்பது என்னுடைய ஆராய்ச்சி பூர்வமான முடிவு. அது ரொம்பவே சிறப்பான தகவல் சொன்னீங்க சார். சிந்தனை பத்தியும் சொன்னீங்க. அதே சமயம் இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வருது. ரொம்பவே கரெக்டா பசங்களுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி வடகிழக்கு மூலையில உட்கார்ந்து படிச்சா நல்ல ஒரு சிந்தனை ஆற்றல் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். உங்க பெயர்மா? லட்சுமி பிரியா மேடம். லட்சுமி பிரியாமா, டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிடுங்க. சார்ட்ட உங்க கேள்வி கேளுங்க. பிரியா வணக்கம். வாழ்கோளம் எங்க இருந்து பேசுறீங்கம்மா? சார், நாங்க வீட்டுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை வருது. கிழக்கு வாசல் தான் வீடு. சரி. அதனாலதான் 2 பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போயிட்டு இருக்கு. சரி. குழந்தை படிப்பும் கொஞ்சம் மந்தமா இருக்கு. அதனாலதான் சார். ஏன்னா அவரும் விட்டுட்டு போயிட்டாரு. அவரு உங்களை விட்டுட்டு போயிட்டாரு? ஓகே. லட்சுமி பிரியா, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க கிண்டில இருக்கோம் சார். கிண்டில இருக்கீங்க. நீங்களே போன் பண்ணீங்க, நீங்களே வந்து கிழக்குல ப்ராப்ளம், கிழக்கு வாசல் அதுதான் ப்ராப்ளம்ன்ற ஒரு முடிவையும் எடுத்துட்டீங்க. அப்போ வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை உண்டுமா, 1 will not 2 cannot குரல். ஒருத்தருக்கு வந்து வில்லிங்னஸ் இல்லைன்னா இன்னொருத்தர் வந்து அவங்க கூட சண்டை போட முடியாதுமா. உங்க கணவர் வந்து சண்டை போட்டாருன்னா நீங்க அவர் கூட திருப்பி சண்டை போட்டதான் சண்டைமா. அப்போ அவர் மேல 50% தப்பு இருக்குன்னா உங்க மேலே 50% தப்பு இருக்குமா. உங்களை பொறுத்த வரைக்கும் தென்கிழக்கு தான்மா ஒரே ஒரு விஷயம். உங்க வீட்டுல தென்கிழக்கு தான் ப்ராப்ளம்மா. எனக்கு தெரிந்த நீங்க பேசுறத வச்சு நான் சொல்றேன், நீங்க உங்களை திருத்திக்கிட்டீங்கன்னா நல்ல வாழ்க்கையை வாழ முடியுமா, அந்த குழந்தைக்கும் நல்ல எதிர்காலத்தை கொடுக்க முடியும். தயவுசெய்து தென்கிழக்குல இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை திருத்திக்குங்க. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் ரொம்ப ரொம்ப சிறந்த கோவில். அது நவாவரண பூஜை வந்து ரொம்ப சிறப்பு. அதுல பௌர்ணமி இரவு 9 மணில இருந்து 2 மணி வரைக்கும் அந்த பூஜை நடைபெறும். அதுல வந்து பணம்லாம் கிடையாது, சும்மா போய் உட்காந்துட்டு வாங்க. உங்க பிரிந்து போன கணவர் உங்களுக்கு திரும்ப கிடைப்பார். அதுக்கு அன்பான வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க. பெயர் சொல்லுங்க. வணக்கம் சார், குமார், சென்னையில இருந்து பேசுறேன். குமார் வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க குமார். வாழ்க வளமுடன் சார். சார், இது பிளாட்லாம் ஸ்கொயரா இருக்கணும், ரெக்டாங்குலரா இருக்கணும்னு சொல்றீங்க. எனக்கு இப்போ பிளாட் சிஸ்டம்ல எப்படி சார் பார்க்க முடியும்? பிளாட்ல வீடு வாங்கிட்டோம், அபார்ட்மெண்ட் வீடு வாங்கிருக்கீங்க. ஆமா. ஓகே, ரொம்ப சிம்பிள் சார். நம்ம நேத்தே சொன்ன அந்த விஷயத்த, நம்ம வந்து 1 ஏக்கர்ல வாழ்ந்துட்டு இப்போ வந்து 1 கிரவுண்ட்ல 8 வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கோம் சார். ஸோ நம்ம வந்து வாஸ்து என்பதே இயற்கையோட ஏந்து வாழ்றதான் வாஸ்து சார். நம்ம எங்கெல்லாம் இயற்கையை மிஸ் பண்றோமோ அங்கெல்லாம் நமக்கு ப்ராப்ளம் வரும் சார். அப்போ அபார்ட்மெண்ட் வாங்குறீங்கன்னா என்ன பார்க்கலாம்னா, அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியில தெருக்கூத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் வந்து எது உயரம் எது பள்ளம்ன்ற ஒரு விஷயம் பார்க்கலாம். அபார்ட்மெண்ட்டுக்குள்ள எங்க போர் இருக்கு, செப்டி டேங்க் இருக்கிற விஷயத்த பார்க்கலாம். படிக்கட்டு எங்க இருக்குன்னு பார்க்கலாம் சார். அப்படியே கொஞ்சம் மேல போனோம், நம்ம வீட்டுக்கு போறோம்னா கிழக்குலயும் வடக்குலயும் ஜன்னல் இருக்கணும் சார். நம்பர் 1. வாசல் வந்து உச்சத்துல இருக்கணும். கிழக்குனா வடக்கு ஒட்டியும், வடக்குனா கிழக்கு ஒட்டியும், தெற்குனா கிழக்கு ஒட்டியும், மேற்குனா வடக்கு ஒட்டி இருக்கணும் சார். வடகிழக்குலயும் தென்மேற்குலயும் பூஜை ரூம், கிச்சனு, டாய்லெட், பாத்ரூம் வரக்கூடாது. கிழக்குலயும் வடக்குலயும் கண்டிப்பாக ஜன்னல் இருக்கணும் சார். இந்த ரூல் பார்க்கலாம். மேக்சிமம் அபார்ட்மெண்ட்ல சதுரம் செவ்வகம் கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை சார். அட்லீஸ்ட் நல்ல வீடு, தெற்கு பார்த்த வீடு தான் நல்ல வீடு அபார்ட்மெண்ட்ல. ஏன்னா அங்கதான் கிழக்குலயும் வடக்குலயும் ஜன்னல் வரும். அப்ப தென்கிழக்கு கட்டாயம் இருக்கும், ஏன்னா அங்கதான் படிக்கட்டு இருக்கணும். ஏன்னா தென்மேற்கு கட்டாயம் இருக்கும், அங்கதான் படிக்கட்டு வரணும் சார். இதுதான் நம்முடைய மெட்ராஸ் அபார்ட்மெண்ட் அமைப்பு சார். ஸோ அங்க சதுரம் செவ்வகம் பார்க்க முடியாது. நம்ம கஷ்டப்படணுன்றது தான் விதி அப்படின்னு சொன்னா
நம்ம அபார்ட்மெண்ட் தான் நமக்கு கிடைக்கும் சார். நம்ம அபார்ட்மெண்ட் ஏன் போறோம்னு சொன்னா நம்ம வந்து ஸ்கூல் பக்கத்துல இருக்கணும், ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கணும், சினிமா தியேட்டர் பக்கத்துல இருக்கணும்னு நினைக்கிறோம் சார். பட் நம்ம ஹெல்த்தியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா சிட்டியை விட்டு வெளியில போயிடுவீங்க சார். சின்னதை ஒரு அரை கிரவுண்ட் இடமா இருந்தா கூட பக்கா ஆண்டாள் வசப்படி ஒரு நல்ல வீடு கட்டி அற்புதமான வாழ்க்கையை வாழ முடியும் சார். அது வந்து மனிதனுடைய சிந்தனையை பொறுத்தது. இட் இஸ் ஆல் அப் டு யூ சார். நல்ல வாழ்க்கையை வாழ வாழ்த்துக்க. நல்ல கேள்வி கேட்டது நன்றி குமார். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, சீனிவாசன் கும்முடிப்பண்டி இருந்து பேசுறேங்க. ஸ்ரீனிவாசன் சார் சொல்லுங்க. சார் பேசுங்க. சீனிவாசன் வணக்கம். வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. எங்க வீடு வந்து தெற்கு பிளாட். ஆ அது காலியா இருக்கும்போது பக்கத்துல ஒரு இடம் வந்து லேஅவுட் போடும்போது அவங்க எடுத்து வந்து அக்னியில ரோட விட்டுட்டாங்க. நம்ம வீட்டை எதிர்ப்பு வீடு மாதிரி பண்ணிட்டாங்க. தென்மேற்குல தெருக்குத்து வந்தா தப்பு சீனிவாசன். அப்ப அந்த இடத்த என்ன பண்ணலாம்? தென்மேற்கு இல்லங்க, அக்னி பக்கம் வருது. அது தென்கிழக்கு தெற்குல வருதா? ஆமா, தெற்குல இருந்து ரோடு வருது. அது வந்து நேரா அக்னி பக்கத்துல தான் குத்துது. சீனிவாசன் அது நல்ல ப்ராப்பர்ட்டி. அது வந்து இப்ப உங்களுக்கு கடவுள் வந்து முழுசா கண்ணை திறந்துட்டாரு. அந்த இடத்த விற்காதீங்க. அதுல வந்து நல்லா பக்காவா நான் சொல்லக்கூடிய ஆண்டாள் வாஸ்துபடி நீங்க வீடு கட்டினீங்கன்னா இது வந்து பெரிய இடம்னால நாங்க வந்து அது ரோட்டை விட்டு உள்ளதான் கட்டி இருக்கிறோம். ரோடு இடம் அப்படி காலியா தான் தெரியுது. இல்ல சார், இருந்தாலும் அங்க ஒரு சிலையை வச்சிருக்கிறோம். விநாயகர் சிலைக்கும் வாஸ்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். இது ஆன்மீக. தயவுசெய்து வந்து இந்த பரிகாரத்தெல்லாம் இதுல நினைக்காதீங்க. உங்களுக்கு வரக்கூடிய தெருக்குத்து நல்ல தெருக்குத்து. அந்த விநாயகர் சிலையை முதல்ல எடுத்துருங்க. நீங்க வந்து வீடை சரியாக அமைச்சிருந்தீங்கன்னா நல்ல வாழ்க்கை வாழ முடியும். அதான் என்னோட கருத்து சார். சரிங்களா? அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம்மா. பெயர் சொல்லுங்க. என் பேர் சரோஜா மேடம். சரோஜம்மா எங்க இருந்து கால் பண்றீங்க? சேலத்துல இருந்து மேடம். சொல்லுங்க சார் பேசுங்க. சரோஜா வணக்கம். வாழ்க வளமுடன். சேலத்துல எங்க இருந்து பேசுறீங்கம்மா? சேலத்துல அஸ்தம்பட்டிங்க சார். சொல்லுங்கம்மா. அஸ்தம்பட்டி. ஆமாங்க சார். சொல்லுங்கம்மா. சார் வாடகை வீட்டுல குடியிருக்கேங்க சார். அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. சரிம்மா. வீட்டுக்காருக்கும் நல்ல சம்பளம் இல்லைங்க சார். கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து நல்ல சம்பளம் இல்ல. உங்களுடைய கணவரோட அப்பா அம்மா எங்க இருக்காங்கம்மா? அவர் அங்க நாமக்கல்ல இருக்காங்க சார். நீங்க எதனால எங்க இருக்கீங்க? எதனால அவங்க அங்க இருக்காங்க? ஜாப் கிடைச்சதுனால சேலத்துல இருக்காங்க சார். கவர்மெண்ட் ஜாப். கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காரு அவரு. ஆமாங்க சார். இருந்தாலும் சம்பளம் இல்லைங்க சார். சம்பளம் அவ்வளவா இல்லைங்க சார். இல்லம்மா, இப்ப வந்து உங்க குழந்தை சம்பளம் உங்க கணவருக்கு கம்மிமா. உங்க குழந்தைகள்லாம் எங்க இருக்காங்க? ரெண்டு பொண்ணு குழந்தைங்களும் எங்க கூட தான் இருக்காங்க சார். அது என்ன ரூல்? உங்க குழந்தைங்க உங்க கூட இருக்கலாம், உங்க கணவரோட அம்மா அப்பா நாமக்கல்ல இருக்கலான்றது எல்லாம் மனம்தாம்மா. அன்பு இருந்தா புளிய மரத்தில கூட 3 பேர் படுக்கலாமா? ஸோ உங்களோட ஆட்டிடியூட் சேஞ்ச் பண்ணீங்க. உங்க மாமனார் மாமியாரை நல்லா பக்கத்துல வச்சு நல்லா சாப்பாடு போடுங்க. இது உங்க கொங்கு மண்டலத்தோட மிகப்பெரிய ப்ராப்ளமா. நீங்க நல்லா கோடீஸ்வர வாழ்க்கையே வாழலாம். ஆனா அம்மா அப்பாவுக்கு வந்து ஒரு அதே குடிசையில ரொம்ப கஷ்டப்படுற வாழ்க்கையை நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதனாலதான் உங்க மண்டலத்துல வந்து நிறைய விபத்துகளும் தற்கொலைகளும் அதிகமா இருக்குமா. இதை ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு நான் சொல்றேன். உங்களோட தப்பை திருத்திங்க. அப்பதான் உங்களுக்கு சொந்த வீடு கிடைக்கும். உங்களுக்கு கஷ்டங்கள் வந்து போய் லைஃப் இஷ்டப்பட்டபடி மாறுமா. அதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். என்னுடைய அட்வைஸை சீரியஸா எடுத்துங்க. வாழ்க வளமுடன்மா. அழைப்பிற்கு நன்றி சார். இந்த நேயர் சொன்ன மாதிரி இவங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த பண பற்றாக்குறை அப்படிங்கறது வந்து இப்ப பெருமளவுல இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ பணம் ஈர்ப்பதற்கான வழிமுறைகள் சொல்லுங்க சார். சரி, அது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் திருப்பியும் சொல்றேன், நான் வந்து ஒரு பெரிய மேதாவின்னு நான் சொல்ல விரும்பல. ஆனா வந்து நான் கத்துக்கிட்ட விஷயம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். நான் ஒரு குஜராத் கம்பெனில வந்து ஒர்க் பண்ணப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எளிமையா அவங்க எப்படி பணக்காரங்களா இருக்காங்க இந்தியாவில பாத்தீங்கன்னா, குஜராத்திஸ் மட்டும் எப்படி செல்வ செழிப்போட இருக்காங்கன்னு பார்த்தோம்னா அவங்ககிட்ட நான் சில விஷயங்கள் கத்துக்கிட்டேன். அதை தான் வந்து நான் திருப்பி என்னோட கிளாஸ்லயும் நான் சந்திக்கக்கூடிய கிளையன்ஸ்க்கும் நான் சொல்றது ரொம்ப சிம்பிள். நீங்க பணம் இல்லை, இப்போ ஒரு கார் வாங்கணும். கார் வாங்குறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை. நீங்க நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. அவன் கார்ல போறான், இவன் கார்ல போறான். கார் வாங்கிட்டா நம்மளால பெட்ரோல் போட முடியுமா, டீசல் போட முடியுமா? இந்த கவலையெல்லாம் விட்டுருங்க. உங்களுடைய ஆசை என்ன? கார் வாங்கணும், காரை நீங்க ஓட்டணும். அப்போ நீங்க அதாவது விர்ச்சுவல் மணி. அப்ரஹாம் ஹிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லேடி, மிக அற்புதமான எழுத்தாளர். அவங்க வந்து அழகா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நீ கார் வாங்கிட்ட, நீ நேரம் ஒரு ஷோரூம் போற, காரை வாங்குற, அந்த காரை நீ ஓட்டிட்டு இருக்க, நீ நல்லா டேங்க் ஃபுல் பண்ற, ஃபேமிலியோட நீ வந்து டூர் போற, பிக்னிக் போற, நீ இதை மாதிரி வந்து கனவு காண். நீ வந்து அதாவது விர்ச்சுவல் மணின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பணம் இருக்காது, அந்த பணம் இல்லைன்ற மனநிலையை விட்டுட்டு, கஷ்டம் பிரச்சனைகள் அப்படின்ற ஒரு எண்ணத்தை விட்டுட்டு நீங்க வந்து பணம் இருக்கிற மாதிரி நீங்க நடிக்கணும். அதாவது நீங்க உட்காந்துருக்கீங்க, ஒரு 10 நிமிஷம் ஒரு இடத்துல சும்மா உட்காந்துருக்கீங்க. அப்ப நீங்க கார் வாங்குற மாதிரி, பணத்தை எண்ணி கொடுக்குற மாதிரி, செக் கொடுக்குற மாதிரி, உங்க பேங்க்ல நிறைய பணம் இருக்க மாதிரி ஒரு எண்ணத்தோட நீங்கள் உங்களுடைய செயலை வகுத்துக்கிட்டால்தான் நீங்கள் பணக்காரனாக முடியும். இதுக்கு என்ன பரிகாரம் இருக்கு? நீங்க எந்த மந்திரமும் சொல்ல வேணாம், எந்த கோயிலுக்கும் போவேனா,
உங்களுடைய எண்ணம் செம்மைப்படணும். எண்ணம் அது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை அப்படின்ற ஒரு பெரிய வார்த்தையே உண்டு. அப்போ உங்களை எண்ணங்கள் செம்மையாகணும் அப்படின்னும் போது நீங்க பணக்காரனாக நினைக்க பழகினால்தான் எண்ணங்கள் செம்மையாகும். அப்ப நீங்க பணம் வேணும், பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க பணக்காரனாக ஆகிட்டதாக இன்று முதல் நினைத்தாலே நீங்க பணக்காரன் ஆயிடுவீங்க. ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க சார். எண்ணங்கள் அப்படிங்கிறது வந்து அவ்வளவு சக்தி இருக்கு. மனிதனுடைய வாழ்க்கையே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை படைத்தது எண்ணங்கள் இல்லையா? இன்னைக்கு வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் சொல்லிங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு மிக தெளிவான விளக்கங்களும் கொடுத்தீங்க. மிக்க நன்றி சார். ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரே கொதாய நித்தியமங்கலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கு. மீண்டும் அடுத்த திங்கள் 8 மணிக்கு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரம் நம்ம வாஸ்து குறித்த தெளிவான விளக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக ஜோதிடம் குறித்த நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள்.